எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் கர்த்தருடைய ஜனம், அவர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்க கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தமான ஒப்பில்லாத விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களை வாங்கியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரால் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் அவருடைய ஜனம். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறார், நீ என்னுடைய ஜனம். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறபடினால் அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். அவர் உங்கள் தேவனாய் இருக்கும்போது தம்முடைய ஜனத்துக்காக பரிதாபம் கொள்ளுகிற தேவன், தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் எடுக்கிற தேவன், உங்களுக்காக வைராக்கியம் எடுப்பார், உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை உங்களுடைய ஜனமாய் பார்க்கறக்கா நன்றி. நீங்கள் எங்கள் தேவனாய் இருக்கிறக்கா நன்றி. எங்களுக்காக நீர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாய், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறக்கா நன்றி. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும். அற்புதங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.